ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளோட காய்கறி தோட்டத்துலேருந்து காய்கறி தான் வந்து அறுவடை பண்ண போகிறோம். ஸோ நம்ம வீட்டு தேவைக்காக நம்ம சின்னதாக ஒரு சென்ட்டில் ஒரு காய்கறி தோட்டம் அமைச்சிருந்தோம். அதுலேருந்து நமக்கு இப்போ வந்து ரெகுலராக காய்கறி வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெண்டை, கொத்தவரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரை நல்லா கொத்து கொத்தாக வந்து காய்ச்சிருக்கு. நம்ம வீட்டு தேவைக்கு இதுவே வந்து போதுமாக இருக்குது. ஒரு 10 செடி அளவில் தான் வச்சுருக்கோம். அதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வந்து கொத்தவரங்காய் வந்து கிடச்சிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நமக்கு கொத்தவரை வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது வெண்டைக்காயுமே வந்து அறுவடை பண்ணிக்கலாம். ஸோ வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. அதையுமே வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முளைக்கீரை நமக்கு ரெகுலராக வீட்டு தேவைக்கு வந்து கிடச்சிட்டே இருக்குது. ஸோ அதுலேயும் ஒரு கட்டு வந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஒன்று கிடச்சிருக்கு. கொடியில் நிறையா பிஞ்சுகளுமே வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணியிருக்க காய்கறி. இது வந்து நம்ம வீட்டு தேவைக்கு போதுமானதாக இருக்குது. உங்கள் வீட்லேயும் சின்னதாக ஒரு இடம் இருந்ததுன்னா ஒரு சின்ன காய்கறி தோட்டம் வந்து அமைச்சு பாருங்கள். உங்களுக்குமே இந்த மாதிரி காய்கறி ரெகுலராக கிடைக்கும். நன்றி.